எப்பவுமே சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இப்படி நம்ம டவுன் சவுத்துக்கு போகும்போது இந்த கடையை தாண்டாம நம்ம போக முடியாது. கிலோமீட்டர் மேஜிக் கடை தான் அது. சென்னையிலிருந்து 99 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. என்னடா கடையை தாண்டி இன்னும் தள்ளி போயிட்டு இருக்கோமேன்னு பாக்குறீங்களா? இந்த 99க்கு பக்கத்துலயே இன்னொரு 99 இருக்கு. ரெண்டும் ஒரே கடை தான். ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டிக்கிட்டு வந்த களைப்பு தீர்றதுக்கும் ஒரு சின்னதாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கும் எப்போவுமே நாங்கள் இங்கே நிறுத்திட்டு போகிறது வழக்கம். ஒரு அருமையான மலையடி வாரத்தில் அச்சரப்பாக்கத்தில் இந்த காஃபி ஷாப் அமைஞ்சிருக்கு. பொதுவாக ஹோட்டல்லலாம் நீங்கள் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வர உணவை இங்கே வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இந்த ஹோட்டலில் நீங்கள் பயண வழிக்காக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர உணவை இங்கே வச்சு சாப்பிட்லாம், ஆனால் சைவம் மட்டும்தான் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் மொபைல் ஃபோன், லேப்டாப்லாம் கூட இங்கே சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு வசதி இருக்குது. அப்புறம் என்ன, நாங்கள் வீட்டிலேருந்து கட்டிக்கிட்டு வந்த லெமன் ரைஸு, எண்ணெய் கத்திரிக்காய் கூட அந்த கடையிலேயே வாங்கின வாழைப்பூ வடை, வெந்தய மோர் எல்லாத்தையும் வச்சு ஒரு கட்டிட்டு தான் கிளம்பினோம். சிறுதானியத்தில் தயார் செய்யப்பட்ட விதவிதமான தோசை மற்றும் பல உணவுப் பொருட்கள் இந்த கடையோடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கிறவர் இந்திய விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்ற மனு சாலமன் அவர்கள். அந்த கடையில் 80% பேர் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமப்புறங்கள்லேருந்து வர பெண்கள். இதனால அவங்களுக்கு இது ஒரு வேலை வாய்ப்பாகவும் ஒரு நல்ல வாழ்வாதாரமாகவும் பார்க்கப்படுது. உணவு வகைகள் மட்டும் இல்லைங்க, தண்ணி கூட பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ தண்ணி, செம்பருத்தி தண்ணின்னு வகை வகையாக தண்ணியும் வச்சுருக்காங்க. இதனால உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மையையும் அங்கே எழுதி போட்டிருக்காங்க. பாரம்பரியமாக நாம் பயன்படுத்துகிற பொருட்களை இங்கே விற்பனைக்கும் வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இங்கே ஒரு 10-15 நிமிஷம் இளைப்பாறிட்டு போகும்போது நம்ம ஒரு புத்துணர்வோடு கிளம்புறது நிச்சயம். இதை நடத்திட்டு வர மனோ சாலமன் அவர்கள் பாரம்பரிய உணவு மற்றும் இயற்கை விவசாயத்தை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தினதில் பெரும் பங்காற்றியதுக்காக கின்னஸ் சாதனையும் படைச்சிருக்காரு. எல்லா பயண வழியுமே நம்மளை எங்கே போய் சேர்க்குது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ, அந்த பயண வழியில் நாம் என்ன அனுபவங்களை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறதும் அவ்வளோ முக்கியமான விஷயம். அப்படி இது ஒரு முக்கியமான அனுபவமாக இருந்ததுனால இந்த 99 கிலோமீட்டர் காஃபி ஷாப்பை பற்றி உங்களோட ஒரு சின்ன வீடியோ பகிர்ந்துக்கிட்டோம். நன்றி.